லாஸ்ட்டாக அவள் அங்கேருந்து ஓடின பிறகு அவள் எந்த ஊர் எங்கே இருக்கா சுத்தமாக தெரியல. நானும் சரி விடு, அவளாக வந்தா அவளாக போயிட்டா, நம்ம டெய்லியுமே ஒரு பொண்ணு பார்க்க தானே செய்கிறோம் பசங்களாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு நாள் காய்கறி வாங்க சந்தைக்கு போயிருந்தேன். அங்கே எதர்ச்சியாக பார்க்குறேன் பூ வாங்கிட்டு இருக்கா. நானும் மெதுவாக அவள் பக்கத்தில் போயிட்டு நின்று பூ விலை என்னன்னு கேட்குறேன். கடைக்காரங்க கிட்ட இல்லை, அவகிட்ட. அவள் என்னை பார்த்து ஒரு மாதிரி லுக்கு விட்றா. நான் என்னானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவகிட்ட பேர் யார் கேட்டுட்டு போயிடலான்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயோ இருந்து கரெக்ட் டைமுக்கு என் ஃப்ரெண்டு உள்ளே வரான். உள்ளே வந்து, டே பாலாஜி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னடா பூக்கடையில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை பார்த்து, ஹே லூசு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வரைக்கும் என்னை பார்த்து மறைச்சிட்டு இருந்த பொண்ணு இந்த லூசு பையன் என் பேர் சொன்ன பிறகு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குது. அப்போ என் ஃப்ரெண்ட் என்னை பார்த்து, டே இவ யாருன்னு தெரியலையா, நம்ம 8th A வர்ஷினிதா அப்படிங்கிறான். நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அப்போ திரும்பி அந்த பொண்ணு கிட்ட, ஹே வர்ஷினி இவன் தான் உன் பாலாஜி அப்படிங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு என்ன நினைச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு அங்கேயே அத்தனை பேர் முன்னாடி எனக்கு கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டா. என் உசுரே போயிடுச்சு. அப்போ இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இப்படி பப்ளிக்கா கட்டி பிடிச்சத நினைச்சு என் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி நான் அங்கேயே மயக்க போட்டு கீழே வந்துட்டேன்.